ஆண்டுகால வரலாற்றுக்கு சொந்தமான பாபர் மசூதியை இடித்தது பயங்கரமான மதவெறி கூத்தல்லவா? இத்தகைய மதவெறிக்கு நாம் துளியும் இடம் தரலாமா? நன்றாக யோசித்து பாருங்கள். கரசேவை என்ற பெயரால் மசூதியை இடித்தது எவ்வளவு வன்முறைக்கு இடம் கொடுத்து விட்டது. நாடே இன்று இரத்தக்களரியாகிவிட்டதே. ஆகவே மத பூசலுக்கு நமது தமிழ் மண்ணில் அனுமதி கிடையாது என்பதில் நாம் அனைவரும் உறுதியுடன் கைகோர்த்து நின்று அணிவகுப்போம், சகோதரத்துவம் பேணுவோம், அமைதி காப்போம், அமைதி காப்போம், அமைதி காப்போம். பாபர் மசூதி கரசேவை. பாபர் மசூதி கரசேவை. அயோத்தியிலே ராமர் கோவில் இருந்த இடத்தில்தான் பாபர் மசூதி கட்டினார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. அதனால் பாபர் மசூதியும் இருக்கட்டும், பக்கத்தில் ராமர் கோவிலும் கட்டிக்கொள்ளலாம் என்ற வாதிட்டவர்களின் பேச்சை உண்மையான ராமபக்தர்கள் ஏற்கவில்லை. எனவே அந்த மசூதியை இடித்து அகற்றியதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை உறுதிபட கூறிக்கொள்கிறோம். பாபர் மசூதி கரசேவை. ராமர் கோயில் அயோத்தி. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை. என்னடா வர்க்க? ரோடு நினைச்சியா மேடம் நினைச்சியா? டான்ஸ் ஆடிட்டே வர தூக்கிட்டு ஆடம் பாட்டி. என்னால ஆட முடியாடா. முடியாதுன்னா வீட்டுல பாட்டம் காத்துட்டு பாரு, அவரோட போய் ஆடுப்போ. எனக்கு வேற வேலை இல்ல. போடா போடா. என்ன தூக்கிட்டு ஆடம் பாட்டி. பாட்டம் கிட்ட ஆடு போ. ஒரு கோவப்பழம், ஒரு ஆரஞ்சு பழம் உனக்கு சாப்பாடு ஆயிடும். நீ கொஞ்சம் வளர்ந்த பிறகு பையில வச்சு நான் பள்ளிக்கூடம் கூப்பிட்டு போகணும். நீ நல்ல பிள்ளையா வரணும், சரியா? ஜுஜு 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 ஜுஜு. அம்மா மா மா வாப்பா ஃபரூக். என் கையில என்ன இருக்குன்னு தெரியுமா? என்னது? இதான் என் புது ஃப்ரெண்டு. ஐ அழகா இருக்கே. எங்க கிடைச்சது? நான் பள்ளிக்கூடம் விட்டு வந்துட்டு இருந்தேனா, அப்ப கீரைக்கார பாட்டிக்கிட்டேன்னு பேசிட்டு இருந்தேன். அங்க இருந்த மரத்துல இருந்து இது பொத்துன்னு விழுந்துருச்சுமா. அப்படியா? ரொம்ப அழகா இருக்கே. அம்மா இதை நானே வளர்க்குறேம்மா. அம்மா நம்ம வீட்டுல இருந்த கிளி செத்து போச்சுல, இந்த கூண்டே இதுக்கு போதுமா. அப்படியா? வாப்பா வரட்டும், கேட்டுக்கிட்டு வளர்க்கலாம். இப்ப போய் கைகால் அலம்பிட்டு வா, சாப்பிடலாம். சரியா? சரிம்மா.
இனிமே இதான் உன் வீடு சரியா? சமத்து பிள்ளையா இருக்கணும். நான் ஸ்கூல் விட்டு வந்தாலும் நம்ம விளாடலாம் சரியா? நூரி ஃபரீத் ஸ்கூல்ல வந்துட்டானா? வந்துட்டாங்க, இதோ இருக்கா. ஐயே ஜூஜு வாப்பா ஃபரீத் அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? புது ஃப்ரெண்டு கிட்ட வாப்பா. என்னது இது? அணில் குஞ்சு பாருங்க வாப்பா, எவ்வளவு அழகா இருக்கு. எங்க கிடைச்சது இது? நான் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது மரத்தல்ல கிடைச்சிச்சு. நான் வளர்க்க போறேன் வாப்பா. சரி சரி, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வீட்லயே வளர்த்துக்கலாம். வாப்பா இந்த அணில் ஒன்றும் சாமானியப்பட்டது இல்லையா. ம். ராமாயணத்துல ராமரும் அவர் குரங்குகளும் இலங்கைக்கு பாலம் கட்டி போனாங்கல்ல, அப்ப இந்த அணில் தான் அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சாம். அதனால அவர் பாசமா 3 வாரில வச்சு முதுகுல தடவி கொடுத்தாராம். அதனாலதான் எல்லா அணில்களோட முதுகுலையும் 3 கோடு இருக்கும். போன வாரம் எங்க சித்ரா டீச்சர் சொன்னாங்களே, இப்ப நம்ம வீட்டுக்கே ஒரு அணில் வந்துருச்சு வாப்பா. சொல்லி முடிச்சிட்டியா? ம். இந்த ஒரு இனிமே இந்த அணில் ஒரு நிமிஷம் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்க, ராமரோட அணில்னு சொல்லிட்டு இந்த வீட்டையே இடிக்க வந்துருவாங்க. அதனால முதல்ல இந்த அணிலை எங்க எடுத்தியோ அங்க கொண்டு போய் விட்டு வா போ. இது வாயிலா ஜீவன் வாப்பா, இது என்ன வாப்பா செய்யும்? பாவம், இது சின்ன குஞ்சு வாப்பா. நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறேன் வாப்பா. இந்த அணில் குஞ்சுக்கும் நீங்க சொல்ற கதைக்கும் என்ன வாப்பா சம்பந்தம்? இந்த அணில் ராமருக்கு உதவி செஞ்சதுன்னு நீயே சொல்லிட்டு, அது மேல இருக்கிற 3 கோடு ராமர் போட்டதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அதை இங்க வளர்க்குறதா? ஏன்டா அப்படி புரியாம பேசிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. சொன்னா கேளுடா. முதல்ல எங்க எடுத்தியோ அங்க கொண்டு போய் விட்டு வா போ. சொன்னா கேளு வாப்பா, சொன்னா கேளு போ. வாப்பா வேணாம் வாப்பா. வாப்பா இது எனக்கு வேணும் வாப்பா. அம்மா நீயாச்சும் கொஞ்சம் வாப்பா கிட்ட சொல்லுமா. யாரு கண்ணையும் படாம நான் பத்திரமா வளர்க்குறேம்மா. சொல்லுமா. என்னங்க, அவன் சொன்னது வெறும் கதை தானே. ஒரு சின்ன அணில் குஞ்சால என்ன பிரச்சனை ஆயிட போகுது? பாவம், அவன் ஆசைப்படுறான், வளர்த்துட்டு போறான், விடுங்களேன். பாருங்க வாப்பா, நான் வளர்க்குறேன் வாப்பா. கதை தான், எல்லாமே கதை தான். ஆனா எந்த கதைக்கு இங்க கைகால் முளைக்கும், எந்த பிரச்சனைக்கு அருவாள் எடுக்கும்னு இங்க யாருக்குமே தெரியாது. பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கதையை வரலாறு ஆக்கிடுவாங்க, வரலாற கதையாக்கிடுவாங்க. இது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உனக்கு அவனுக்கு சொன்னா புரியாது நூரி. இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி இந்த அணிலை கொண்டு போய் முதல்ல வெளியே வர்றதுதான். இதை பத்தி இனிமே பேச வேண்டாம், கிளம்பு. ச்சே. அம்மா மசூதி ஏமாயிடுச்சாங்க. இடிச்சிட்டாங்கப்பா, நீ சாப்பிடு. இடிச்சது சரியா தப்பா? அவங்க சரிங்கிறாங்க, இவங்க தப்புங்கிறாங்க. எது சரி தப்புன்னு தெரியலப்பா, நீ சாப்பிடு.
இதுல எதுமா சரி? ஃபருக், உனக்கு ஒரு பொம்மை பிடிக்கும், உன் ஃப்ரெண்ட் ராமகிருஷ்ணன் இருக்கான்ல அவனுக்கு ஒரு பொம்மை பிடிக்கும், அவங்க பொம்மை அவங்களுக்கு வசதி. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சரியாயிடும். இது எப்பமா சரியாகும்? எங்க காலத்துல இது சரியாகல, உன் காலத்துலயாவது இது சரியாகும்னு நம்புறோம். இப்ப நாடு இருக்கிற நிலைமையில எப்ப சரியாகும்னு தெரியல. நீ கொண்டு வந்தது ஒரு சின்ன அணில் குஞ்சு தான். ஆனா நாடு இப்ப இருக்கிற நிலைமையில ஊருக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோன்னு வாப்பா பயப்படுறாங்க. நான் வாப்பாட்ட பேசிட்டேன். நீ ராத்திரி இந்த அணில் குஞ்சோட விளையாடு. காலையில விடிஞ்சதும் எங்க எடுத்தியோ இந்த அணில் குஞ்ச அங்கேயோ கொண்டு போய் விட்டுடு பாப்பரு. புரிஞ்சுதா? சரிம்மா. என்னப்பா ஃபாரூக்கு, காலங்காத்தால வெளில கிளம்பிட்ட? நோக்கு நீ ஸ்கூல் இல்லையா? படிக்காம வெளில சுத்திட்டு இருக்க? என்னடா அது கூண்டு? கிளிக்குண்டா? கிளி இல்ல சாமி, அணில் குஞ்சு. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்க்கலான்னு போனேன். பாப்பா வளர்க்க வேணான்ட்டாங்க. அதான் கொண்டு வந்து விட போறேன் சாமி. என்னது அணில் வளர்க்கறதாவது? அதையும் நீ வளர்க்கறதாவது? அணில் ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் பட்ட ஜீவனாச்சே. அதெல்லாம் நீங்க கையால தொடரதே தப்பு. அபச்சாரம், அபச்சாரம். இல்ல சாமி, பாப்பா வளர்க்க வேணான்ட்டாங்க. அதான் எடுத்த இடத்துலயே கொண்டாந்து விடலான்னு வந்தேன். என்ன ஐயங்கார், என்ன பையன்ட்ட எதை வேகமா பேசிட்டு இருக்கீங்க? ஃபரூக் என்ன தப்புன்னா? ரவுத்தர், நோக்கு விஷயம் தெரியாதோ? உன் பையன் அணில் வளர்க்கறானா? எல்லாம் கலிகாலம். அணில் வளர்க்கறானா? அணில் ஸ்ரீராமனுடைய செல்ல பிராணி இல்லையோ? இது உங்க ஆத்துல வளர்க்கறதுக்கு உங்க மதத்துல உள்ளவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மகா பாவம் இல்லையா அது? அதெல்லாம் இல்ல ஐயங்கார், வளர்க்க வேணாம்னு முடிவு பண்ணி தான் அவனே கொண்டு விட வந்திருக்கான். இந்த சின்ன விஷயத்தை ஊதி பெருசு பண்ணாதீங்க ஐயங்கார். அது இல்ல ரவுத்தர், எங்களுக்குன்னு சில ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கோ இல்லையோ, அதுல மத்தவன் எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா? ஏன் நாங்க அணில் வளர்க்கக்கூடாதா? அணில் வளர்க்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்கீங்களா? அயோத்தியில தான் வந்து எங்க மசூதி அடிச்சீங்க. என்ன இங்கே வந்து சட்டம் பேசுறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? என்ன ரவுத்தர், கலாட்டா பண்றதுக்குன்னே இங்க வந்திருக்கீங்களா? அணில் குஞ்சுக்கும் அயோத்திக்கும் முடிச்சு போடுறேன். அணில் குஞ்சுக்கு அயோத்திக்கு நான் முடிச்சு போடல, நீங்க தான் முடிச்சு போடுறீர். என்ன ரவுத்தர், வாய் ரொம்ப நீண்டது. அயோத்தியை பத்தி பேசி எங்களை மனசை புண்படுத்த பாக்குறியா நீ? ஆறாமது ஐயங்கார், மரியாதையா பேசுங்க சொல்லிட்டேன். நீ நான் ஒருமையில பேசுனீங்க, பதிலுக்கு நானும் ஒருமையில பேச வேண்டியிருக்கோம். மரியாதை கெட்டு போயிடும், ஜாக்கிரதை. என்ன ராவுத்தர, வாய் நீளுது, ஊருக்குள்ள இருக்கணுமா வேணாமா? உங்க கை நீளுதுன்னா எங்க கை பூ பறிக்க போயிடுமா? ஊர்ல யார் இருக்காங்கன்னு பாத்துரும் வையற. என்னையா செய்வ நீ? யோ, என்னையா பேசிக்கிட்டு
தயவு செஞ்சு போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. நாம தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். வேணாம், நான் சொல்றதை கேளுங்க, போயிடுங்க. நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். தயவு செய்து போயிடுங்க. பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. இதோட விட்டுடுங்க. நாம ஒத்துமையாவே இருப்போம். பாத்தியாப்பா ஃபரூக், ஒரு சின்ன அணில் குஞ்சால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வாப்பா சொன்னாங்கல்ல, இனிமே வேண்டாம்ப்பா இந்த அணில் குஞ்சு. எடுத்துட்டு வந்த இடத்துலயே விட்டுட்டு வந்துருப்பா. வா போலாம்.